சோறு தான் பார்க்க போகிறோம். அடுப்பில் சட்டி வச்சுட்டு நெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் அங்கங்கே வெங்காயம் தீர மாதிரி கருகிற மாதிரி வதக்கி விட்டுக்கணும். அப்புறமா தயிர் ஊற்றிட்டு அதை வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம், போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் தக்காளி பீன்ஸ் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை மூடி வச்சிடணும். ஏன் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போடுறோம்னா வதக்கும் போது வதக்கி விட்டோம்னா கலர் மாறிடும். அதனால நம்ம இப்போ தக்காளி போடுறோம். மூடி வச்சுட்டு அது கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி போடணும். அரிசி போட்டு அது கொதிச்சதுக்கு அப்புறமா லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெய் இது வந்து சீக்ரெட் ரெசிபி. நல்லெண்ணெய் அது மேலே ஊற்றி விட்டா சோறு பொலன்னு இருக்கும். அப்புறம் மேலே கரம் மசாலா தூவி விடணும். இந்த இலை வந்து பிரியாணி இலைன்னு நாங்கள் சொல்லுவோம், ஆனால் இது உண்மையான பேர் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இலை பிச்சுட்டு அது மேலே போட்டுட்டு கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு நம்ம அதை சாப்பாடை தம் போட வேண்டியதுதான். தம் போட்டு அது ரெடி ஆனோன்னு எடுத்து பார்த்தீங்களா என்ன பொலன்னு இருக்கு. அவ்வளோதான், சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. டாடா, பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.